Hi, I am Revati, physiotherapist, Revant Rehab Center, Karur. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to confirm pregnancy. இது நம்ம ரெகுலர் சைக்கிளா இருந்துச்சு அப்படின்னா வீட்லயே கிட் வாங்கி செக் பண்ணலாம். மார்னிங் முதல் யூரின்ல கிட்ல செக் பண்றப்போ டபுள் லைன் காட்டுச்சு அப்படின்னா நீங்க பிரெக்னென்ட். இதே இர்ரெகுலர் பீரியட் இர்ரெகுலர் சைக்கிளா இருந்துச்சுன்னா 2 to 3 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு நீங்க கிட்ல செக் பண்ணலாம். இல்லைன்னா HCG அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு, அது மூலியமா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எப்போ பண்ணணும்னா 7 to 8 வீக்ஸில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா யூட்ரஸில் ஒரு குழந்தை இருக்கா 2 குழந்தை இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும், கரு யூட்ரஸ்குள்ளே இருக்கா இல்லை யூட்ரஸ்க்கு வெளியே இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், கருப்பைக்குள்ள ஏதாவது கட்டி இருக்கா சிஸ்ட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறோம். ப்ரெக்னன்சியை 3 ட்ரைமஸ்டராக பிரிக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் 3 மாசம் முதல் ட்ரைமஸ்டரும், ரெண்டாவது 3 மாசம் செகண்ட் ட்ரைமஸ்டரும், அடுத்த 3 மாசம் தேர்ட் ட்ரைமஸ்டரும் சொல்றோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து 0லிருந்து 13 வாரத்தை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னும், 14லிருந்து 26 வாரத்தை செகண்ட் ட்ரைமஸ்டர்னும், 27லிருந்து 40 வாரத்தை தேர்ட் ட்ரைமஸ்டர்னும் நம்ம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது 0லிருந்து 13 வாரத்தை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைமில் பேபியோட முக்கியமான ஆர்கான் எல்லாம் டெவலப் ஆகுது. என்னென்னா மூளை, தண்டுவடம், கை, கால், இதயம், இது எல்லாமே இப்போ வந்து டெவலப் ஆகும். இப்போ நம்ம மதருக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வாமிட்டிங், மயக்கம், ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கிறது, எப்பவுமே தூங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கிறது, ஒரு சிலருக்கு அப்டாமன் கிராம்ப் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் ஃபோலிக் ஆசிட் 5 mg எடுத்துக்கணும். இது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதர் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா கீரை, காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், மில்க், இளநீ, இது மாதிரி ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும். என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டீ, காஃபி, ஸ்பைசி ஃபுட், கூல்ட்ரிங்க்ஸ், சோடா ஐட்டம் அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், வாக்கிங் அண்ட் சம் ஸ்ட்ரெச்சிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ட்ரைமஸ்டர். செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது 4th மந்த்லேருந்து 6th மந்த் வரைக்கும் இருக்கிற பீரியட் தான் நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 14லிருந்து 26 வாரத்தை செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டாக்டரோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா டிடி போடணும், அனாமலி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அனாமலி ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா குழந்தையோட growth, அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதாவது முக்கியமான ஆர்கான் அப்படின்னு சொல்ற ஹார்ட், லிவர், லங்ஸ், இதுல ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறத ஸ்கேன் மூலியமா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. இந்த டைம்ல பேபியோட வெயிட் 250 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் இருக்கும். செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பேபியோட மூவ்மெண்ட் ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் ஆகுது தெரியும். பேபியோட மதருக்கு பேக் பெயின் இருக்கும், லெக் கிராம்ப் இருக்கும், அப்டாமினல் பெயின் இருக்கும், ஹார்ட் பர்ன். என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கீரை, பால், யோகட், இது மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், அவுட் சைடு ஃபுட், ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். செகண்ட் ட்ரைமஸ்டர் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரிட்ஜிங், சைடு பெண்டிங், கேட் அண்ட் கேமல், வாக்கிங், ரம்பர் ரொட்டேஷன். நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ட்ரைமஸ்டர். தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது 7th மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் உள்ள பீரியடை தான் நம்ம தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 வீக்லேருந்து 40 வீக்கு தான் நம்ம தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் டாக்டரோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா க்ரோத் ஸ்கேன் பார்க்கணும், டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். க்ரோத் ஸ்கேனில் என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா பேபியோட க்ரோத் எப்படி இருக்குது, அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் எப்படி இருக்குது, பிளாசெண்டா வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. இதோட மட்டும் இல்லாமல் மதருக்கு ஹெச்பி, பிபி, சுகர், தைராய்டு நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. தேர்ட் ட்ரைமஸ்டரில் என்ன சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா ப்ளீடிங் இருக்குது, பனிக்குட நீர் உடஞ்சி இருக்குது, வலி அதிகமாக இருக்குது, பேபியோட மூவ்மெண்ட் தெரியல அப்படின்னா டாக்டரை போய் பார்க்கணும். இந்த டைம்ல அயன் ரிச் ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும். தேர்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரீத்திங் எக்ஸசைஸ், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், டீகல் எக்ஸசைஸ், ஸ்குவாட் எக்ஸசைஸ், டக் வாக்கிங் அண்ட் வாக்கிங்.